சென்னை சீரிஸ் பார்ட் 3 ஒரு கேரக்டர் என்ட்ரி கொடுத்துச்சுன்னு சொன்னால அது வேற யாரும் இல்லை, என் உடன் பிறந்த சகோதரி, கூட பிறந்த என் அக்கா. ஜெர்மனியில் செகண்ட் டிகிரி பண்ணிட்டு இருக்கா. ஆஃப்டர் 10 months அண்ணாவோட மேரேஜ் அண்ட் அவள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களோட மேரேஜ், 2 மேரேஜும் அட்டன் பண்ணுறதுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்கா. ஆக்சுவலி முந்தின நாளே அவள் சென்னை ரீச் ஆயிட்டா. அப்பாவோட ஃப்ரெண்ட் ஜெயந்திமா வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தா. நாங்கெல்லாம் அடுத்த நாள் தான் சென்னை வந்தோம் அப்படிங்கிறதுனால மேரேஜ்க்கு இன்னைக்கு எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா. வீட்டில் எல்லாரும் சரியான ஹாப்பி. அவளை 10 months கழிச்சு பார்த்ததுல அஃப்கோர்ஸ் நானும் ஹாப்பி தான். ஆனால் இவ்வளோ நாளும் இனி நான் தான் இங்கே ரங்கராய வெற்றிவேல் அப்படின்னு மெயின் கேரக்டராக சுற்றிக்கிட்டு இருந்தேன். இனி வரப்போகிற 10 daysக்கும் அவள் அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவா. பட் இட்ஸ் ஓகே, 10 days தானே, அப்புறம் பார்சல் பண்ணிட வேண்டியதான். அண்ட் ஜெயந்திமா சரியான ஸ்வீட். எனக்கு பர்த்டே வீக் அப்படிங்கிறதுனால அழகாக டெடி பேர்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு கல்யாணத்துக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். சின்ன வயசுல எல்லா பர்த்டேக்குமே என் அக்கா தான் எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுவா. தலையில் ஹார்ட் வைக்கிறது, இலை வைக்கிறது, குருவி கூடுன்னு சொல்லிட்டு புது புது எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணிட்டு இருப்பா. இந்த வாட்டி அவ்வளோலாம் பண்ணாமல் சிம்பிளாக ஹேர் செட் மட்டும் பண்ணியாச்சு. அண்ட் அவ்வளோ அழகாக ரெடி ஆயிட்டா. அண்ட் இந்த அவுட்ஃபிட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏதோ ஒரு பெரிய பிரின்சஸ் ஃபீல் கொடுத்தது எனக்கு. கேண்டிட் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் அக்காவும் கொஞ்ச நேரம் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் லக்கிலி 1-2 பிக்சர்ஸ் ரொம்ப அழகாக கிளிக் ஆயிருந்தது. நான் அதை முடிஞ்சால் போஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கல்யாணத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோவில் போடுறேன்.